சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேசாம வண்டியில ஏசியை போட்டு வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன். என்னடா பண்றான் இவன்? வெயிட் பண்ணு, போயிட்டு வருவான், வெயிட் பண்ணு. வரோம். டேய், என்னடா ஆச்சு? இடத்த பார்த்தாச்சு, உள்ள ஒரு பண்ணை வீட்டில் இருக்காங்க. அடுத்து என்ன பிளான் பண்ணுமோ பண்ணுங்க. வண்டி அடியா. இதுக்கு தான் நான் சொன்னேன் ஈஸ்வரி, இப்போ அவங்க முந்திக்கிட்டாங்க. பட் they cannot get through this. நிச்சயமா இதை அவங்களால நடத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தர்ஷினி இன்னும் மென்டலா ஸ்டேபிளாவே இல்லை. அவளோட ட்ரீட்மெண்ட் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. அந்த பையனையும் காணும்னு சொல்றீங்க, அப்போ எந்த தைரியத்துல அவங்க இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க? இல்ல கொற்றவை, இது நிச்சயம் மட்டும் இல்ல, அவரு கல்யாணத்துக்கு பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ குணசேகரன் ஜெயிலுக்கு போறது உறுதி. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவ வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது. அது அவங்க அப்பாவாவே இருந்தாலும் சரி, சட்டம் அதை அனுமதிக்காது. நம்ம தர்ஷினியோட ஹெல்த் ஸ்டேட்டஸை காரணம் காட்டி, அவளோட வயசை காரணம் காட்டி இதை லீகலா மூவ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு இந்த டைமுக்கு மேல அது முடியாது. வீட்ல மத்தவங்கலாம் எங்க போயிருக்காங்க தெரியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேன். வேற யாருக்காவது ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. உங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்க சான்ஸ் இருக்கா ஈஸ்வரி? நீங்க அவங்கள உங்க வீட்டாளுங்களா மட்டும்தான் பாக்குறீங்க. பட் நான் ஒரு போலீஸா லாஜிக்கலா யோசிக்கிறேன். ஆல் ஆஃப் அ சடன், அதுவும் இப்படி ஒரு சூழல்ல யாரும் காணோம்னா ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் அமையும்னு ஒரு சைடு. பட் அது என்ன பிளான்னு தெரியாம நாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது சரியா வருமானு தான் யோசிக்கிறேன். ஓகே, I'll do something. நான் என்னோட சோர்ஸை வச்சு அன்அஃபிஷியலா குணசேகரன் எங்க இருக்காருங்கிறத ஃபாலோ அப் பண்ண ட்ரை பண்றேன். கண்டுபிடிச்சா நிச்சயமா இது பப்ளிக்கா ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி குணசேகரனுக்கும் அந்த உமையாள் ஃபேமிலிக்கும் நான் தண்டனை வாங்கி தரேன். நீங்க தைரியமா இருங்க. தைரியம் மட்டும்தான் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பலம் கொற்றவை. இனி
எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால எனக்கு எதை நினைச்சு பயமும் இல்லை. இப்போ என் கண்ணு முன்னாடி நிக்கிறது என்னோட பொண்ணும் அவளோட எதிர்காலமும் மட்டும்தான். அதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எங்க ஃபோன் கொடுங்க, பிள்ளைக்கு ஃபோன் பண்ணணும். எதுக்கு? சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேட்கணும்ல. ஃபோனை கொடுங்க. ஏம்மா, ஈஸ்வரி அண்ணி தான் அங்கே இருக்காங்கல்ல, பிள்ளைங்க எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. இல்ல மாமா, அவர் போலீஸ்லாம் கூட்டி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஈஸ்வரி அக்காவை திரும்ப வீட்டுக்குள்ள போகாத மாதிரி செஞ்சுட்டாரு. அவங்களால பாத்துக்க முடியலன்னா இப்ப என்ன செய்யறது? அதுவும் நாங்க இல்லைன்ற வன்மத்தெல்லாம் அவங்க அம்மா பிள்ளைங்க மேலதான் கொட்டுவாங்க. போனை கொடுங்க. ஏம்மா, நீ பிள்ளைங்க கிட்ட பேச போய் அதை வச்சுக்கிட்டு அவர் நாம இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வால் பிடிச்ச மாதிரி நேரம் இங்க வந்துருவாரு. அப்புறம் நமக்கு தான்மா பிரச்சனை. ஐயா மாமா, உங்களுக்கு தாராவை பத்தி தெரியாதா? அது ஏதாவது கூட்டாளிகிட்ட பேசுற மாதிரி பேசி சமாளிச்சு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வச்சிரும். கொடுங்க. எப்படியா போங்க. அது உசாரோ அது. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி அக்கா சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்மளும் நிம்மதியா இருக்கலாம்ல. ஐயோ, என்ன யார் அது? அக்கா, என்னக்கா போலீஸ்? சார் என்ன சார் இங்க எதுக்கு வந்து? அந்த பயலை கடத்திட்டு வந்த 3 பேர் நீங்க தானா? யார் சார்? என்னப்பா உங்களுக்கு? இவங்க தான் உன் கூட்டாளியா? பயலை கடத்தி கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்களா? யார் சொன்னா? அதெல்லாம் இல்ல சார். நீங்க யாரும் சொல்ல வேணாம். நாங்களே கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொத்தா தூக்கிட்டு போக போறோம். யோ, உள்ள போய் பாருங்கயா. விளங்குங்கம்மா. என்ன சார் நீங்க பாட்டுக்கு உள்ள போறிய? பொம்பளை ஆள் இருக்கிற வீடுங்க, எங்க பொருள்லாம் உள்ள கிடக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம போறீல. இருங்க சார். ஏமா, முதல்ல யார் நீங்களா? பல வருஷமா இங்க குடும்பம் நடத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. குணசேகரன் சார் வீட்டில் தானே இருக்கீங்க. அவர் வீடு மதுரையில் அந்த பக்கம். இங்கே வந்து நின்றுக்கிட்டு எவன் வீட்டையே உன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? யோ, யார் வீடியாது? ஆர்மோ வீடு சார். அவருக்கே தெரியாம இங்க இருக்காங்க. கேட்டேலம்மா, இதுக்கே உங்க மேல கேஸை போட்டு உள்ள உட்கார வைக்கணும்.